திருமணமான பின்பு மாமன் மகனுடன் தகாத உறவில் இருந்த இளம்பெண் சைக்கோ கில்லர் பாணியில் அரங்கேற்றிய கொடூர கொலை சம்பவத்தை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. செங்கோட்டை அடுத்த இலத்தூர் கிராமத்தில் வசித்து வந்தவர் பேச்சியம்மாள் என்ற பிரியா. இவர் சாமிதுரை என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். சாமிதுரை கோவையில் தங்கி எலக்ட்ரீஷியனாக பணியாற்றி வந்த நிலையில் 2 குழந்தைகளுடன் இலத்தூரிலே வாடகைக்கு வீடு எடுத்து தனியே வசித்து வந்தார் பேச்சியம்மாள். அப்போது எதிர் வீட்டில் இருந்த நெருங்கிய உறவினரும் மாமன் மகனுமான மாடசாமி என்பவருடன் பேச்சியம்மாளுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் தகாத உறவாக மாறிய நிலையில் இது மாடசாமியின் தாய் ராமலட்சுமிக்கு அரசல் புரசலாக தெரிய வந்துள்ளது. இருவரையும் கண்டித்த அவர் கோயம்புத்தூரில் உள்ள பேச்சியம்மாளின் கணவருக்கும் தெரியப்படுத்தி உனது மனைவியை உன்னுடனே அழைத்துச் செல் எனவும் உனது மனைவியின் நடவடிக்கை சரியில்லை எனவும் எச்சரித்துள்ளார். இதை பேச்சியம்மாளின் கணவரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாத நிலையில் பேச்சியம்மாள் தனது மாமன் மகனுடன் அடிக்கடி தனியே சந்தித்து தகாத உறவை வளர்த்து வந்துள்ளார். பெத்து பிள்ளைனாக்கா அவளுக்கு உதவி செஞ்ச பிள்ளை. 2 பிள்ளைக்குமே மூஞ்சி துடைக்க மாட்டா, முறை துடைக்க மாட்டா. எப்போ பாருங்க போனுங்க. நான் அப்படி பிள்ளைகளுக்கு பற்றி விட்டுருவா. 2 பிள்ளைக்கும் சாப்பாடு கொடுக்க வைக்க எடுக்க. என் வீட்டுக்காரர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சு. சரி பேரம்பேத்தி எனக்கா நாங்கள் பார்த்தோம். இப்படி எத்தனை நாடே சொன்னேன், இவ்வளோ போன்னு ரொம்ப நீ பேசாதம்மா அப்படின்னு சொல்லதை கேட்க மாட்டோம்னுட்டா. மறுபடியும் புருஷன் வெளியூருக்கு போயிட்டான். அவனை கூப்பிட்டு ஐயா வீட்டுக்காரியை கூப்பிட்டு போய் அங்கே இரு, இல்லைன்னா இங்கே வந்து இரு அப்படின்னு. கொஞ்சம் வயசு பிள்ளை, 21 வயசு பிள்ளை விட்டுட்டு போகாதுன்னு அவனும் கேட்க மாட்டோம்னுட்டான். ஒரு கட்டத்தில் பேச்சியம்மாள் இல்லாமல் வாழவே முடியாது என்ற நிலைக்கு சென்ற மாடசாமி பேச்சியம்மாளை அவருடைய குழந்தைகள் மற்றும் கணவரை விட்டு தன்னுடனே வருமாறு வற்புறுத்தியிருக்கிறார். இதற்கு பேச்சியம்மாள் மறுப்பு தெரிவித்த நிலையில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு மோதல் முற்றியுள்ளது. ஒரு கட்டத்தில் மாடசாமியின் டார்ச்சரை சமாளிக்க முடியாமல் திணறிய பேச்சியம்மாள் சம்பவத்தன்று மாடசாமியை வீட்டிற்கு தனியே அழைத்துள்ளார். அப்போது சில ஆபாச வீடியோக்களை மாடசாமிக்கு திரையிட்டு காண்பித்த அவர் அதில் வருவதைப் போல மதுவின் கை கால்களை கட்டி போட்டுள்ளார். காம மோகத்தில் விபரீதத்தை அறியாமல் இருந்த மாடசாமியை திடீரென தலையணையால் முகத்தை அழுத்தியும் கழுத்தை நெரித்தும் சைக்கோ கில்லர் பாணியில் கொலை செய்திருக்கிறார் பேச்சியம்மாள். இதனையடுத்து உடலை என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்த பேச்சியம்மாள் மாடசாமி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறி தாய் மற்றும் தனது சகோதரனிடம் நாடகமாடியிருக்கிறார். இதன் பின்பு மாடசாமியின் வீட்டருகே அவரது உடலை போட்டுவிட நினைத்த மூவரும் மாடசாமியின் சகோதரிக்கு 1 வாரத்தில் திருமணம் நடைபெற இருப்பதால் பேச்சியம்மாள் குடியிருந்த வீட்டில் உள்ள செப்டிக் உறைக்கிணறிலே உடலை போட்டு மூடி உள்ளனர். இதையடுத்து எதுவும் நடக்காதது போல சர்வசாதாரணமாக மாடசாமியின் வீட்டின் முன்பே வாசல் தெளித்து கோலம் போட்டபடியே மாடசாமியை அவரது குடும்பத்தினர் தேடி வருவதை கண்டும் காணாமல் இருந்துள்ளார். சனிக்கிழமை மணிக்கு முட்டை பொரிச்சு பிள்ளை சாப்பிட்ருக்கான். ஞாயிற்றுக்கிழமை கறி எடுத்து சாப்பாடு முடிச்சுட்டு திங்கக்கிழமை மணிக்கு ஆளை காங்கலை. உடனே போய் கேட்கேன், எனக்கு தெரியாது அப்படின்ட்டான். 6 மணிக்கு எந்திரிச்சு தொழிச்சு தூத்து குளம் போட்டுக்கிட்டு இருக்கான். அவங்க எல்லாருமே எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வந்தாங்க. என் பிள்ளையை கொண்டுட்டு கல்யாணத்துக்கு எப்படி வந்து நிற்க முடியும்? இதற்கடுத்து கோவைக்கு சென்ற பேச்சியம்மாள் கணவருடனே வசிக்க ஆரம்பித்த நிலையில் கிட்டத்தட்ட 8 மாதங்கள் கழித்து பேச்சியம்மாள் இலத்தூரில் குடியிருந்த வீட்டை அதன் உரிமையாளர் புதுப்பிக்கும் பணியில் இறங்கியுள்ளார். அப்போது செப்டிக் டேங்க் உறை கிணறினுள் எலும்புக்கூடுகள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் போலீசில் புகார் அளித்த நிலையில் அதன் விசாரணையிலே அனைத்தும் வெளிச்சத்திற்கு வந்தது. இதனிடையே மீட்கப்பட்ட உடல் தனது மகன் இல்லை என கூறி சில வாதங்களை முன்வைத்து மாடசாமியின் தாய் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. நான் தான் கொன்னேன் அப்படின்னா அது இல்லை, என்ன இருக்கு? அதில் உள்ள செயின் கிடையாது. சாரம் என் மகன் வந்து கொசுவாக உள்ள சாரம் தான் கொடுத்தோம். பாலிஸ்டரே எங்கள் வீட்டுக்குள்ளே கிடையாது. செயின் என்ன என் மக ஒரு கோட்டை வச்சுருக்காங்க. குடி செயின் தான், கையில் குடி செயின் தான் போடுறோம். கருப்பு கீரை எதுவுமே ஆடம்பர பொருளே கிடையாது. திருநார் கூட நல்லா பூச மாட்டான். அதுக்குள்ளே உறுப்பு உள்ள பொருள் எதுவுமே வரலன்னும்.
செல்லு வந்து வேறு செல்லு உள்ள கிடக்கு. அந்த சாரத்தை நான் ஒப்புக்கொண்டு விடணுமா, அந்த செல்லையும் ஒப்புக்கொண்டு விடணுமா? அது எப்படி நான் ஒப்புக்கொண்டு விட முடியும்? இந்நிலையில் கோவையில் வசித்து வந்த பேச்சியம்மாள், அவருடைய தாய் மாரியம்மாள் மற்றும் 17 வயது சகோதரன் என மூவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.